தீர்க்கர்கள் உரைத்த வாக்குகள் நிறைவேறிடும் நாளிதே. தேவனின் திட்டம் பாரினில் செயலாகும் நல் நேரமே. விடுதலை உலகிலே வந்ததே. அழியா வாழ்வை தரவே மனு உருவாய் வரும் இறைமகனே. விண்மீன்கள் ஒளிர்ந்து களிக்கின்றன. விண்தூதர் மகிழ்ந்து துதிக்கின்றன. மானிடர் கொண்டாடிடும் காலமே. மிகுந்த மகிழ்ச்சி உங்களை பார்க்கறது. இந்த செமினார் மிகவும் விசேஷமான ஒரு செமினார். இந்த நாளின் செமினாருக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த நாளுடைய தலைப்பு ஏன் தேவன் மனிதனானார். இந்த தலைப்பு ஏன் நம்ம கொண்டு வந்தோம்னா, இந்த சீசன் கிறிஸ்துமஸ் சீசனாக இருக்கிறனால, கிறிஸ்து பிறந்த நாளை அறிவிக்க வேண்டியது இருக்கிறதுனாலும், அநேக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு அப்படி அது மாதிரி இருக்கிறதுனாலையும், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாத இருக்கிறதுனால, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நல்ல புரிந்து கொள்ளுதலை நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தின்படியே இந்த செய்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று அவர் மனிதன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை தூதன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொன்னு குமாரன் இறை, அதாவது அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அல்லது தேவ தூதனாகவும் அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார், அல்லது அவர் பிதாவாக இருக்கிறார். சில ஆட்கள் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை பிதா என்று சொல்லுகிற ஆட்கள் இருக்காங்க. இப்படி பலரும் பல விதத்தில் சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமலே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், அது மட்டுமல்ல இந்த உலகம், கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை கருத்தில் கொண்டுதான் இந்த செமினார் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரை குறித்ததான தெளிவான தெய்வீக சம்பந்தமான அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தெய்வீகத்தில் சம அந்தஸ்து பெற்றவர்களை தவிர ஒருபோதும் அவர்கள் என்ன செய்தவில்லை, ஒருவர் முன்னாடி ஒருவர் பின்னாடி இன்னொருத்தர் அடுத்த ஸ்தானம் என்று சொல்லி பிரிக்கக்கூடாது. அவர்கள் மூவரும் சம அந்தஸ்து உடையவர்கள். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவ தூதன் என்று இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானால் அங்கே நமக்கு இறையியல் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்ல, அவருடைய ரட்சிப்பை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அல்லது இல்ல அவர் தீர்க்கதரிசி தான் என்று நீங்கள் சொல்லுவீர்களானாலும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, இயேசு பிதாதான் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் தெய்வீகத்தின் மூன்று பேருடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய திருத்துவம், திரியேகத்துவம் என்று சொல்லுகிற அந்த அடிப்படை சத்தியம் நமக்கு அடிப்படையிலே இல்லாமல் போய்விடும். சிலர் சொல்லுவாங்க திருத்துவம், திரியேகத்துவம் என்று சொல்லுகிற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா, இல்லாத ஒரு வார்த்தை நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று சிலர் சொல்லுவாங்க. நான் அதுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், திருத்துவம், திரியேகம் என்று சொல்லுகிற வார்த்தை இல்லை. ஆனால் அவர்கள் மூவரும் சேர்ந்து செய்கிற விதங்களும் சேர்ந்து செயல்படுகிற செயல்பாட்டை எல்லாம் நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு சொல்லலாம், இவர்கள் மூவரும் என்ன செய்திருக்கிறாங்க, திருத்துவம், திரியேகம் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், பெயர் கொடுக்கலாம். அது தவறென்று எடுத்துக்கொள்ள முடியாது. திருத்துவத்தை குறித்த சில விஷயத்தை சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு நேராக போக விரும்புகிறேன். திருத்துவம் என்று சொல்லுகிற வார்த்தை, திரியேகம் என்று சொல்லுகிற வார்த்தை, திருத்துவம் என்று சொல்லுகிற வார்த்தை மூன்றும் தனித்தனியாய் செயல்படுகிறவர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திரியேகம் என்று சொல்லுகிறது யூனிட்டி, மூன்றும் ஒன்றாக செயல்படுகிறவர்கள். திருத்துவம் என்பது ட்ரினிட்டி என்று சொல்லியும், திரியேகம் என்பது யூனிட்டி என்று சொல்லியும் நாம் என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். நான் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். மூன்று பேரும் சம அந்தஸ்து உடையவர்கள். அவர்கள் மூவரும், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தங்களுடைய வல்லமையில் ஒருவருக்கொருவர் யாரும் குறைந்தவர்கள் அல்ல. அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை எப்போதும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது வழக்கம். ஒரு காசை நீங்கள் எடுத்தீங்கன்னா
ஒரு காசுக்கு, நம்முடைய ஊர் காசு எடுத்தீங்கன்னா பணத்தை எடுத்தா அந்த 1 ரூபா காயினோ அல்லது 2 ரூபா காயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜமுத்திரை இருக்கும், ஒரு பக்கம் அதனுடைய வேல்யூ இருக்கும். வேல்யூ இல்லைனாலும் காசு செல்லாது. அதே சமயம் அதனுடைய ராஜமுத்திரை இல்லை என்று சொன்னாலும் அந்த காசு என்ன செய்யாது, செல்லாது. அப்போ ஒரு காசுக்கு 2 பக்கங்களை போலவும், அதே போல அந்த காசு போடுவதற்கு தேவையான மெட்டல் 100% நமக்கு தேவை. அதுபோல தெய்வீகத்தில் இந்த 3 பேரும் 100% தெய்வீகத்தில் இருக்கிறார்கள். அதை நாம் ஒருபோதும் நினைச்சக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது. அப்படியானால் 100% தெய்வீகத்தில் கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் 100%. நான் எப்படி சொல்லுவேன், பிதாவுக்கு 100 மார்க் 100% சொன்னோம்னா குமாரனுக்கு 100%, கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கும் 100% போட்டு ஈக்குவல் டு 100% தான் போடணும். 300ன்னு போட்டக்கூடாது, 100 தான் போடணும். சரி, அப்படி தனித்தனியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இவர்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுவீங்க என்று கேட்டீங்கன்னா, ஒன்றாக இருக்கிறார்கள். 3ம் தனித்தனி வேலை உடையதாக இருந்தாலும் நாணயம் என்று சொல்லி நாம் எப்படி ஒரு காசை தனித்து ஒரு 100% மதிப்புக்கு நாம் கொண்டு வருகிறோமோ, அதுபோல தெய்வீகம் என்று சொல்லும் போது 3ம் தனித்தனி மதிப்பு உடையதாக இருந்தாலும் தெய்வீகம் என்ற இடத்துல 100% மூவரும் ஒன்றாய்த்தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய முடியாது, பிரித்து பார்க்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. தனித்தனியாக பிரிச்சும் காட்ட முடியும், தனித்தனியாக பிரித்து இவர்கள் என்று சொல்லி காட்ட முடியும். அதே சமயம் அவர்களை பிரித்து இவர்கள் வேற இவர்கள் வேற என்று சொல்லி தனியாக்கிட்டு நம்ம என்ன செய்ய குழப்பக்கூடாது. அடுத்தது இல்லை எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லி குழப்பினாலும் நம்முடைய தெய்வீகத்தில் நமக்கு பிரச்சனையா இருக்கும். அப்படியானால் இந்த 2வது இடத்தில் இருக்கிற 2வது நபர் குமாரனாகிய கிறிஸ்துவைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்படியானால் இந்த கிறிஸ்து மனுகுலத்திற்கு என்ன செய்தார், என்னத்திற்காக கொடுக்கப்பட்டது, ஏன் அப்படி வந்தார் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறப்போ பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படியானால் காலம் நிறைவேறின போது, தேவன் நியமித்த நியமம் முடிஞ்ச பிறகு ஏற்ற காலத்தில் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்யப்பட்டார், கொடுக்கப்பட்டார். சில நேரங்கள் நான் இப்படி சொல்லுவேன், அநேகர் சொல்லுவாங்க இயேசு அவதாரம் என்று சொல்லுவாங்க, அவதரித்தார் என்று சொல்லுவாங்க. அது தவறு. இயேசு அவதார புருஷன் அல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், கொடுக்கப்பட்டார், பிறந்தார் என்று சொல்லணுமே தவிர என்னன்னு சொல்லக்கூடாது, அவதரித்தார் என்று நினைச்சக்கூடாது. இயேசுநாதர் அவதாரம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரமா இருந்தார் என்று சொன்னால் இன்னொரு அவதாரமா வர வேண்டியதற்கு இன்னொரு அவதாரம் வந்தார் என்று நம்ம நினைச்ச முடியும், சொல்ல முடியும். அவதாரம் என்பது வேறு. சமஸ்கிருத வார்த்தையில் அவதாரம் என்பது காலப்போக்கில் மாறிக்கிட்டே இன்னொன்று வந்துகிட்டே இருக்கிறது அவதாரம். பிறந்தார் என்பது ஒரே ஒரு முறை, இயேசு கிறிஸ்து ஒரே முறை பிறந்தார், நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டார், கொடுக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் காலம் நிறைவேறின போது தேவனால் நமக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார் என்பதற்கு யோவான் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி யோவான் 1:1 நாம் வாசிக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்களும் சொல்றாங்க அவர் தேவன் என்று என்ன செய்கிறாங்க, அறிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து தேவன். அவர் என்ன இல்லை, அவர் யார் இல்லை, தீர்க்கதரிசியோ அடுத்தது தேவ தூதனோ பிதாவோ அல்ல. புரியுதா? இது புரிஞ்சாதான் இப்ப தொடர்ந்து எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னு சொன்னா தேவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தேவன், அதே சமயம் முழு மனிதன். இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து முழு மனிதன், முழு தேவன். ஆமென், புரியுதுங்களா? அவர் மனிதன் என்று நிறுத்திவிடக்கூடாது, அல்லது தேவன் தான் என்றும் என்ன செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை சொல்லி குழப்பி விடக்கூடாது. தெய்வீகத்தில் 2 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தெய்வீகத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அதாவது குமாரன், அடுத்தது தேவன் என்று சொல்லுகிற 2 காரியத்தை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது 2ம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து முழு தேவன், முழு மனிதனாய் இருக்கிறார். ஆமென். சரி, அப்படியானால் இந்த தேவன் ஏன் மனிதனாக வேண்டும்? கிறிஸ்துவின் பிறப்பினுடைய திட்டத்தை நாம் பார்ப்போம். ஆனால் அது ஏதேனில் உண்டானது, ஏதேன் தோட்டத்தில் உண்டானதுதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பின் திட்டம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை என்ன செய்வ, நசுக்குவாய் என்றார். இதுதான் அந்த வசனத்தில் காணப்படுகிற உண்மை. அப்ப ஏதேன் தோட்டத்தில் உண்டானதான தீர்ப்பு
பிசாசை குறித்த தீர்ப்பு, பிசாசுக்கு கொடுக்கப்படுகிற பனிஷ்மெண்ட் என்னன்னு, அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் எப்படிப்பட்டவர்? ஸ்திரீயின் வித்தாய் பிறக்கிறவர். அப்ப ஸ்திரீயின் வித்தாய் பிறக்கிற ஒருவர் தான் பிசாசின் தலையை என்ன செய்ய முடியும்? நசுக்க முடியும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் பிசாசுக்கு தீர்ப்பளிக்கவில்லையா? பிசாசுக்கு தீர்ப்பளிக்கவில்லை. அவனுக்கு தண்டனை, அந்த நேரம் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய லைஃப் சேஞ்சிங். இதுவரை நீங்கள் தேவனுடைய தோட்டத்தில் வாழ்ந்து தேவனுடைய ஆகாரத்தை புசித்தீர்கள். ஆனால் இனி என்ன செய்ய? நீ வெளியே போய் வேர்வை சிந்துதான் நீ உழைக்க வேண்டும் என்று ஆதாமுக்கு கொடுத்தார். அதே சமயம் ஏவாளுக்கு சொன்னார், நீ கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை என்ன செய்யணும்? பெற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றி கொடுத்தார். ஆனால் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கல. ஆதாம் ஏவாளை பனிஷ் பண்ணியிருந்தார், தண்டனை கொடுத்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும்? அவர்தான் செஞ்ச தவறுக்கு, பாவத்திற்கு பரிகாரம் தண்டனையை கொடுத்துட்டாரே. ஆனால் அவருக்கு தண்டனையை கொடுக்கல. நிறைய பேர் தண்டனை என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆதாம் ஏவாளுக்கு லைஃப் சேஞ்சிங் தான் கொடுத்தாரே தவிர தண்டனை என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. ஆனால் தண்டனையை யார் சுமந்தது? இயேசு கிறிஸ்து சுமந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஸ்திரீயின் வித்தாக பிறக்கிற ஒருவர் பிசாசின் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார் என்பதுதான் சத்தியம். இப்ப என்ன யோசிச்சான்? பிசாசுக்கு, அந்த பிசாசினால் பயன்படுத்தப்பட்டதான சர்பத்துக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா பிசாசுக்கு என்ன செய்யலாங்க? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினால் பயன்படுத்தப்பட்டதுதான் சர்பம். சர்பத்துக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனால் பிசாசுக்கு என்ன செய்யல? தண்டனை கொடுக்கல. ஆனால் தண்டனையை இங்கே எழுதுகிறார். உனக்கு என்ன தெரியுமா தண்டனை? ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் பிறந்து உன் தலையை நசுக்குவார். இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு தேவன் சமயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதே சமயம் பிசாசும் பார்த்துக்கிட்டே இருந்தான். எங்க வாய்ப்பு, எங்க இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இந்த பிள்ளைகள் இந்த வேதனை நிமித்தம் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பதை அறிந்துதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர் ஆனதுனால நானும் என்னவா மாறணும்? ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய ஆறிட்டோம்? ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானது நிமித்தம் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடைய அந்த பாரம், பிரச்சனை, குழப்பம், போராட்டம் இதையெல்லாம் நாம் சந்திக்கிறோம். ஐயோ, என் பிள்ளைகள் ரொம்ப வேதனைப்படுறாங்களே என்று எண்ணி தேவன் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார். மிக அழகான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். அப்படியானால் தேவன் ஏன் மாம்சமானார்? பிள்ளைகள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானதுனால அவர் என்ன செய்தார்? மாம்சமானார். அல்லேலூயா. நாம் படுகிற உபத்திரவத்தை அறிந்து அவர் நமக்காக என்ன செய்தார்? மனிதனா கை கொடுக்கும்படி வந்தார். அது மட்டும் இல்ல, அவர் அதை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இப்ப புரியுதா? தலையில் ஸ்திரீயின் வித்தாக பிறக்கிற ஒருவர் பிசாசின் தலையை நசுக்க வேண்டும். அது ஏதேனில் உண்டான தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை குறித்து எபிரேயருக்கு எழுதும்போது இந்த ஆசிரியர் மிக அழகாக எழுதுகிறார், பிசாசின் தலையை கிறிஸ்துவின் மரணத்தினால் என்ன செய்யணும்? நசுக்க வேண்டும். ஆமென். அடுத்தது 15ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் இருக்கிற மரண பயம், அப்படியானால் மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தான் அப்படி ஆனார். நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு 16ஆம் வசனம் சொல்லிருக்கு, ஆதலால் அவர் தேவதூதனுக்கு உதவியாய் கைகூடாமல். அது ரொம்ப அழகா முக்கியப்படுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேவதூதனுக்கு உதவியாய் கை கொடுக்கல. அப்படியால் விழுந்து போனது 2 பேரு. ஒன்று தேவதூதனும் விழுந்து போனார்கள், மனிதனும் விழுந்து போனான் பாவம் செய்து. அப்போ யாருக்கு கை கொடுத்து? தேவதூதனுக்கு கை கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் சொல்கிறார் தேவதூதனுக்கு என்ன செய்யல? உதவியாக கை கொடுக்கல. யாருக்கு உதவியாக கை கொடுத்தாராம்? மனிதனுக்கு. ஆதாம் மனிதனுக்கு உதவியாய் கை கொடுத்தாராம், ஆபிரகாமின் சந்ததிக்கு என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் யாருக்கு கை கொடுக்கும்படி வந்தார்? மனிதனுக்கு கை கொடுக்கும்படியாய் வந்தார். ஆமென், அல்லேலூயா. நான் பின்வருகிற வசனத்தில் சொல்ல விரும்புகிறேன், தேவதூதருக்கு தேவன் உதவியாய் கை கொடுக்கவில்லை. சிலர் தவறாய் சொல்லுவாங்க, அதாவது ஆதாமுடைய நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளை நடந்தது. அப்ப அந்த ஜலப்பிரளயத்தில் இருந்த கீழ்ப்படியாமையின் மக்களுக்கு போய் இயேசு என்ன செய்தார்? அந்த ஆவிகளுக்கு இயேசு காவல் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப அவங்க பிரசங்கம் என்ன செய்யற? கூட்டு போயிட்டாரு. அப்போ பாதாளம் கீழே இருந்துச்சு, மேலே போகும்போது என்ன செய்தாரு? பாதாளத்தை சேர்த்து கூட்டு போய் எடுத்துன்னு போயிட்டாரு என்று சொல்ற வார்த்தை இருக்கும். நான் இது பின்னாடி வருகிறேன், அதனுடைய விஷயத்தை நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அப்படி அல்ல. அது
ஆனால் உதவியாக யாருக்கு தான் கை கொடுத்தார்? பிசாசின் ஆவிகளுக்கோ, விழுந்து போன ஆவிகளுக்கோ, அல்லது மரித்து போன மனிதர்களுடைய ஆவிகளுக்கோ தேவன் என்ன செய்யவில்லை? உதவியாக கை கொடுக்கவில்லை. மனிதர்களுக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியாகிய மனிதர்களுக்குத்தான் உதவியாக தேவன் என்ன செய்தார்? கை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்து அது மட்டுமல்ல, அவர் விதமாய் சொல்லுகிறார், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் இல்ல பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பிறந்தது நிமித்தம் சகோதரருக்கு ஒப்பா மாறிட்டாரு. யார் அந்த சகோதரர்கள்? பிரதான ஆசாரியர்கள் தான் சகோதரன் என்று சொல்லுகிறார். இப்ப மனுமக்களை சகோதரன் என்று அழைக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய பந்தத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியே ஆதாமின் வம்சத்தில் இயேசு பிறந்ததினாலும் ஆபிரகாமின் வம்சத்தில் இயேசு பிறந்ததினாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுகுலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே மனிதனால் உண்டாக்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தத்தின் ரத்தமாக இருக்கிறார். மாம்சத்தின்படியே இயேசு யார் நமக்கு? சொல்லுங்களேன். சகோதரன், சொந்தம் தான். நிறைய பேர் இது வெளிநாட்டு தெய்வம் என்று சொல்லுகிறது பொய். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இது ஒரு காவிய புருஷனாகவோ இலக்கியத்தின் கதையாகவோ அல்லது புராண கதைகளில் வருகிற மிகைப்படுத்தி எழுதப்பட்ட கதாபாத்திரமாகவோ இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து மனிதனாகவே பிறந்தவர். ஆமென். அப்ப தேவன் மனிதனானார். எதற்காக? நமக்கு உறவை ஏற்படுத்தும்படி. நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் தெய்வீகத்திற்கும் ஏற்பட்ட இடைவெளியை நீக்கி இடைவெளியிலிருந்து நம்மை காப்பாற்றி பந்தத்தை நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் தேவன் மனிதனானார். ஆமென். இந்த சந்ததியை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று அவனை குறித்து சொல்லியிருக்கிறாரே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப சந்ததி என்பது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஆபிரகாமுக்கு தெளிவாக என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது சந்ததி என்று சொல்லி. அப்படியானால் ஆதாம் முதற்கொண்டு இந்த ஆபிரகாம் வரையிலும் இருந்த 2000 ஆண்டுகள் அநேக மக்கள் தோன்றியிருந்தாலும் அந்த மக்களை சந்ததிக்கென்று சொல்லி அல்லது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வம்சத்திற்கென்று எடுத்துக் கொள்ளாமல் ஆபிரகாமை கவனித்துக் கொண்டு ஆபிரகாம் வரையிலும் காத்திருந்தார். அதுவரையிலும் பிசாசும் ஒருவரை நிம்மதியாக வாழ விட்டிருக்க மாட்டான். ஒருவரை என்ன செய்திருக்க மாட்டான்? நிம்மதி என்ன செய்திருக்க மாட்டான்? வாழ விட்டிருக்க மாட்டான். எந்த பெண் கன்னிகையாய் கற்பவதி ஆயிடுவாளோ என்று சொல்லி ஒவ்வொரு பெண்ணையும் என்ன செய்திருப்பான்? உற்று பார்த்து கொண்டே இருந்திருப்பான். பெண்கள் வாழ்க்கையில பிரச்சனையை அதிகப்படுத்தி இருப்பான். மிகுந்த உபத்திரவத்துக்கு நடத்தியிருப்பான். ஆனால் கர்த்தர் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை தேவன் செய்தார், தெரிந்து கொண்டார். ஆமென். இப்போது புரிகிறதா ஆபிரகாமை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி? பரிசுத்த சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இயேசு என்ன செய்யணும்? ஸ்திரீயின் வித்தாக பிறக்கணும். இப்ப ஸ்திரீயின் வித்தாய் பிறப்பதற்கு ஒரு ஸ்திரியை பிடிக்கணும், ஒரு கன்னிகையை என்ன செய்யணும்? பிடிக்கணும். இப்ப கன்னிகையை பிடிச்சு அந்த கன்னிகையை கற்பவதி ஆக வேண்டுமானால் அதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, யூதர்கள் எல்லா விதத்திலும் கேள்வி கேட்கிறவனுங்க, எல்லா விதத்திலும் கொச்சைப்படுத்துகிறவர்கள். இயேசுநாதனுடைய வாழ்க்கை சொல்லும்போது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி பேசினவர்கள். அப்போ குழப்பம் இல்லாமல் கன்னிகையை கற்பவதியாக வேண்டும். எல்லாருக்கும் ஒரு தேவ காரியம் இருக்கின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். மிக திட்டம் வகுத்தார் தேவன். அழகான ஒரு திட்டத்தை வகுத்தார். என்ன தெரியுமா? லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1லிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிக்கும்போது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் ஆரோனுடைய குமாரத்தி, அவள் பெயர் எலிசபெத், அவனுடைய மனைவி. அப்போ இங்க இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த 1ஆம் அதிகாரம் முடிச்சு நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. ஆனால் சம்பவத்தை நீங்கள் கேளுங்க. சகரியா என்று சொல்லுகிற ஒரு மனிதன், யோவான் சானவனுடைய அப்பா, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தகப்பனார். எலிசபெத், இவங்க 2 பேரும் வயசானவங்க. இவர்களுக்கு என்ன இவர்கள் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள். தேவாலயத்தில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் பணிவிடை செய்ய வேண்டும். தேவாலயத்தின் பணிவிடை
முட்டுகளிலே பணிவிடை செய்ய வேண்டும். அதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் நாளாகம புஸ்தகத்தில் நீங்க தாவீது அதற்குரிய காரியத்தை ஏற்படுத்துகிறார். 24ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன அப்படின்னு ஆரம்பிக்கும். 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு 10ஆம் வசனத்தில் 7வது பேரை சொல்லி 8வது அபியாவின் பேர் வழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ தாவீது ஒரு சீட்டு அமைக்கிறார், ஒரு சீட்டு போடுறாங்க. அப்போ ஒரு அமைப்பு வைத்திருக்காங்க. 24 சீட் அவங்களுக்கு இருக்கு. 24வது வகுப்புல இவர் 8வது இடத்தில் இருக்கிறார். இந்த குடும்பம் தான் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வரணும். அவர்கள் பிரதான ஆசாரியனாக தேவாலயத்துக்குள் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் என்ன செய்யலாம்? விண்ணப்பம் பண்ணலாம். அந்த அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க, உள்ள போயாச்சு. இப்ப ஆசாரிய வகுப்பு சீட்டானது அபியாவின் பேருக்கு, அபியாவின் வகுப்பை சேர்ந்ததான சகரியாவுக்கு விழுகிறது. இப்போ போறார், உள்ள ஆராதனை செய்ய உள்ள போறார். உள்ள போனா யார் உள்ள வர்றது? காபிரேல் தூதன் உள்ளே வருகிறான். உள்ள வந்தா அவர் பயந்துட்டார். என்ன தெரியல, தேவ தூதன் வெளிப்பட்டா ஏதாவது விஷயம் இருக்குமே என்று பார்த்தா அப்படியே பேசுறார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு சொல்றாரு, நீ உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும், அவனுக்கு பேரு நீ யோவான் வைக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு வர. அப்போ இவருக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டா, நாங்க வயசானவங்க. அவன் சொல்றான், என்னுடைய மனைவி வயசானவ, நானும் வயசான ஆளு, இது எப்படி நடக்கும்? சந்தேகப்பட்டல்ல, குழந்தை பிறந்து பேர் வைக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, நீ பேசக்கூடாது, ஊமையனாயிருந்து ஊமையாயிட்டான். இப்ப இவங்க வெளியில ஆசாரியனாக உள்ள போயிருக்காரு. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. மணி சத்தம் கேட்குது. செத்து இருந்தா சத்தம் ஓய்ஞ்சிருக்கும். அவன் சாகவும் இல்லை. ஆனா ரொம்ப நேரமாவும் என்ன செய்யல, உள்ள போயிட்டு வெளியே வரல. ஏதோ உள்ள நடக்குது, என்னவோ நடக்குது. ஒன்னு தேவதூதனை சந்திக்காத பட்சத்தில் இந்த மாதிரி சம்பவம் என்ன செய்யாது, நடக்காது என்று சொல்லி வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வெளியில் இருக்கிற ஆச்சாரியர்கள் மற்ற ஆளுகள் என்ன பண்றாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, என்ன நடக்குமோ, என்ன பாவம் பண்ணிட்டோமோ தெரியல, எங்க தேசத்துல என்ன தவறு நடந்துச்சோ தெரியல என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, வேதனையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போனவன் சாகுல, உயிரோட வரான். அப்பதான் அவங்க திருப்தி, ஆஹா ஒன்னும் நடக்கல, நாங்கள் காப்பாற்றப்பட்டுட்டோம் என்று சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா வெளியே வந்தவன் என்ன செய்யல, பேசல, ஊமையா வந்தான். அப்போ தெரிஞ்சிச்சு, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு, இவன் நம்பாம இருக்கான், அதனால கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. இவர் இந்த ஜெபத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஜனங்க காத்திருந்த ஜனங்கள் எல்லாம் வெளியே வந்த போது எல்லாம் பண்ணிட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவன் உள்ள போய் சாகல. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? உள்ள போனா வெகு நேரம் இருந்தா, ஆனா என்ன செய்யல, சாகல. அப்ப சாகாம வெளியே வரானா இவன் உத்தமன் பரிசுத்தவனா இருந்திருக்கிறான். அப்படியானால் தேவ சமூகத்துக்கு உள்ள போய் சாகாம வெளியே வந்ததுனால அவன் யாரு? தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவன். தேவனே அவனை பரிசுத்தவான் என்ன செய்து விட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார் அர்த்தம். ஆமென். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அபியாவின் வகுப்பிலே பிறந்ததான சகரியா பரிசுத்தவான். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தவான் வயசானவன். இவன் கிழவி வயசானவன் எலிசபெத். இவன் தான் ஊருக்கு போறான். இப்ப ஊருக்கு போனா இவனுக்கு குழந்தை இருக்கு, குழந்தை பிறக்க போகுது. கிழவி இப்ப என்னாச்சு, கன்சீவ் ஆயாச்சு. இப்ப பரிசுத்தவானா இல்லாத இருந்தா இது நடந்திருக்குமா? அப்போ இவன் பரிசுத்தவான் என்று சொல்லி எல்லா மக்களும் அங்கீகரித்தபடினாலே இப்ப என்ன, இவனை குறித்து தவறா என்ன செய்ய முடியல, பேசல. கிழவி எப்படி பிரசவிப்பா, கிழவி எப்படி அவளுக்கு குழந்தை உண்டாகும் என்று சொல்லி கிண்டல் பண்ணலாம் இல்லையா? ஆனா ஒருவரும் அவரை பார்த்து கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல. எல்லாம் பயந்தாங்க. ஐயோ இது என்ன காரியமோ தெரியல. ஒரு வயது சென்றவள் என்ன செய்திருக்கிறார், பிரசவத்திற்கு ஆயத்தமாகிட்டு இருக்கா. இது தேவ காரியம்தான் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்துக் கொண்டார்கள். அதற்கு ஆதாரமா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் அதற்கு சாட்சியாக இருந்தார். ஆபிரகாம் வயது சென்றவனாக இருந்த போது கர்த்தர் அவனையும் என்ன செய்தார், அவனை ஸ்திரப்படுத்தினார் இல்லையா? அப்படியானால் ஒரு தெய்வீக பயம் எங்க வந்துருச்சு, இஸ்ரவேல் முழுவதும் உண்டாயிடுச்சு. இந்த பயத்தின் மத்தியில இந்த கிழவிக்கு எத்தனை மாசம், 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த 6 மாசம் இடையில காபிரேல் திரும்பவும் வரார். எங்க வராரு கேட்டா மரியாள்கிட்ட வரார். அங்க சொல்றாரு, மரியாளே கிருபை பெற்றவளே வாழ்க. இப்ப வாழ்த்தும் போது இந்த வாழ்த்தின் செய்தியெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு
அவன் வார்த்தைகளாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். ஆமென். அப்ப உடனே மரியாள் கேட்கிறா, அது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. உடனே சொல்றாரு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். அது மட்டும் இல்ல, இதோ உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவளுக்கு சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. இப்ப மரியாள் உடனே என்ன செய்யறான், அங்கிருந்து இதோ ஆண்டவர் கடிமை, நீ என்ன சொல்றியா, அது இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தூதன் சுட்டு போயிட்டான். இவ பார்த்தா 6வது மாசமாச்சே எலிசபெத்துக்கு. அப்ப அது வரல யாருக்கு தெரியல, மரியாளுக்கே தெரியல இந்த விஷயம். உடனே ஓடி போறா, அங்க போறா. அங்க போன உடனே எலிசபெத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எலிசபெத்து சொல்றா, அது ரொம்ப அந்நாட்கள் மரியாள் எழுந்து மலை நாட்டில் யூதேயா பட்டணத்துக்கு தீவிரமாய் ஓடி போய் சகரியாவின் வீட்டுக்குள்ள பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துறா, உங்களுக்கு சமாதானம்னு சொல்றா. இந்த சொன்ன உடனே எலிசபெத் மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட போதே அவளுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிச்சான். யாருடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை? எலிசபெத் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிச்சு. இப்ப துள்ளின உடனே எலிசபெத் என்ன செய்யறா, பரிசுத்தாவில் நிரப்பப்படுகிறார். இப்ப பரிசுத்தாவில் நிரம்பினா என்ன பண்ணும், பொய்யா பேசணும்ல, என்ன பேசணும், தேவ காரியங்களை சொல்லணும்ல, தேவனுடைய விஷயத்தை சொல்லல. பரிசுத்தாவில் நிரம்பி பரிசுத்தாவில் நிரம்பின உடனே சொல்றா பாருங்க, என்ன சொல்றா, ரொம்ப அழகா அங்க பாருங்க, ரொம்ப அழகான இந்த கேட்ட துள்ளிச்சு சொன்ன நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப என்ன ஆச்சு, இவ கன்னி பெண்ணாக தானே இருந்தா, புரியல உங்களுக்கு, கன்சீவ் ஆயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாயா, அவ பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு, நீ என்ன ஆயிட்ட, நீ புரியுதா உங்களுக்கு? ஆமென். என்ன அழகான சிஸ்டம். அவர் சொல்றாரு, இவ வந்து இப்பதான் தெய்வத்தூதனை சந்திக்கிறா, சந்திச்சுட்டு எலிசபெத் வீட்டுக்கு போறா, அவளுக்கு 6 மாசம் குழந்தை. இவ பரிசுத்த ஆவியானவருக்குள் எலிசபெத்துக்குள்ள அசைவாடின உடனே உள்ள போன உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லும் போது சொல்றார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லிட்டு உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், இவ இன்னும் ஷேர் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை, எனக்கு தெய்வத்தூதன் பார்த்து பேசினாரு, நானும் எனக்கும் குழந்தை பிறக்குமா அப்படிலாம் சொல்லி பேசிக்கவே இல்லை. பேசுறதுக்கு முன்னாடியே வரத்தான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். எல்லா விஷயத்தையும் கேட்ட பிறகு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்னு சொல்றது ரீல், ஒண்ணுமே தெரியாது. ஆனா எலிசபெத் சொல்றா, நீ இப்ப கன்சீவ் ஆயிட்ட. ஆமென்.